வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான தேங்க்யூ டியர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. நைட்டு நேரம் ஒரு பொண்ணு முகத்தெல்லாம் முடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. இவர் ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தாருல, அந்த பொண்ணு அடுத்தடுத்து கொலை பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல எல்லாம் கொலை விழுது. அந்த பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க, நம்ம தெரியாதனமா காப்பாத்திருக்கோம் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. உண்மையில அந்த கொலைக்கு இந்த பொண்ணுக்கு பங்கு இருக்கா, இல்ல இந்த பொண்ணு இல்லாம வேற யாராவது கொலை பண்ணாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த விஷயத்த பண்ணுங்க. அது மூலியமா உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே லேட் நைட் பிரியான்ற ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயத்தோட தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. அந்த சமயம் ஜீப்ல நிறைய பசங்க இந்த இடத்துக்கு வராங்க. குடிபாதையில் தான் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த பொண்ணை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க கிண்டல் பண்ணிட்டு சைலண்டா கிளம்பிடுறாங்க. இந்த வழியா சத்தியம் அப்படின்ற ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. போன் கால் வரதுனால இங்க நிறுத்தி போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணை லைட்டா பிடிச்சிருச்சு போல, கண்ணை பார்த்தே பிடிச்சிருக்கு போல. இப்ப கிளம்பலான்னு வண்டி எடுக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நில்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லிப்ட் மட்டும் தர முடியுமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஏறுங்கன்ற மாதிரி இவரும் ஏத்திக்கிறாரு. இவங்களோட வீடு பக்கத்துல இருக்க பகுதியில தான் இருக்கு போல. சந்து முனையிலேயே நிறுத்துங்கன்ற மாதிரி இறங்கிக்கிறாங்க. வீட்லயே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்ல, இங்க இருந்து நான் போய் பண்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் மேற்கொண்டு அந்த பொண்ணு கிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நன்றி சொல்லிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அவங்களோட கண்ணியே இவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சத்தியமா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறாரு. சீக்கிரமா டைரக்டர் ஆகணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இங்க வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் அதெல்லாம் நடக்காதரா, வா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரவுண்ட்ஸுக்காக வந்துட்டு இருந்த போலீஸ் இருக்காங்கல்ல, இந்த நேரத்துல இங்க எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்றாரு. இவர் ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்காருல, அந்த டைரக்டர் தான் வர சொன்னாரு, பேசுற மாதிரி பிளான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க ஒரு பகுதியில கொலை நடந்தது, முகத்தை மறைச்ச ஒரு பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொன்று கொலை விழுந்திருக்கிறதா தகவல் கிடைக்குது. சரி இதையும் அந்த பொண்ணு தான் பண்ணிருக்கா போல, சிசிடிவில ஒரு பொண்ணு போறது பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட அந்த கேஸை பத்தி விசாரின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டுமே ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிச்சிருக்காரு போல. இப்ப அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மச்சான், நீ என்னைக்கு அந்த பொண்ணை பாத்தியோ அன்னைக்கு தான் பக்கத்துல கொலை நடந்திருக்கு. அந்த பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணிருக்கா போலடா, தப்பிக்கிறதுக்காக ஒன்னை யூஸ் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற, அப்ப அவ கொலைகாரியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க வெயிட் பண்ணும் போது கொலை நடந்ததுல அடுத்தடுத்து 2 கொலை நடந்திருக்கு போல. ஒரு கொலைகாரின்னு தெரியாம நீ வேற லிஃப்ட் கொடுத்திருக்க, அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு போலீஸ் இவங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் மாதிரி தான் தெரியுது. எதுக்காக நம்ம வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் பயந்துட்டு இருக்காங்க. மச்சான், நீ லிஃப்ட் கொடுத்தல, சிசிடிவில அது தெரிஞ்சிருக்க போல, அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அச்சச்சோ, நம்ம மாட்ட போறோமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கான்ஸ்டபிள்மே இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. வந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல, சார் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. வெரிஃபிகேஷனுக்கு வந்தவரை பார்த்து தான் பயந்துமான்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல யோசிக்கிறாரு. வேற ஒரு நாள் ஹீரோ இருக்கார்ல, அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணை இவரோட முதுகுல கையை வச்சு கூப்பிடுறாங்க. என்னதானே தேடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் அப்படிலாம் இல்லன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. என்னதான் தேடிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆமான்ற மாதிரி இவருமே ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலா நான் ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறேன். ஹீரோயினை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. நீங்க பார்க்க வேற அழகா இருக்கீங்கல்ல, அதனால தான் உங்க பேரை ரெஃபர் பண்ணலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டாரு. என் முகத்தையே பார்க்கல, அதுக்குள்ள எப்படி நான் அழகா இருப்பேன்னு சொல்றீங்க, ஒருவேளை அசிங்கமா இருந்துட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க கண்ணை பார்த்தாலே தெரியாதா, நீங்க அழகா தான் இருப்பீங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. உங்க ஃபேஸை மட்டும் நான் பார்க்கணுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஈவினிங் பார்க்குக்கு வாங்க, என்ன மாதிரி முகத்தை மறைச்ச நிறைய பேர் வருவாங்க, அதுல நான் யாருன்றதை கண்டுபிடிங்க, அப்ப ஃபேஸை காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த டீலுக்கு ஏத்துக்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரியே ஈவினிங் சொன்ன பார்க்குக்கு வந்துடுறாரு. டே இங்க பாடுறா, எல்லாருமே முகத்தை மூடி இருக்காங்க, இதுல அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிப்பன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ இங்கேயே இருன்ற மாதிரி இவரும் ஒவ்வொரு பொண்ணா பாக்குறதுக்கு போறாரு. வர எல்லா பொண்ணுங்களையும்
பொண்ணுங்களையும் குறுகுறுன்னு பாக்குறாரு. என்ன இவன் இப்படி பாக்குறான்ற மாதிரி பொண்ணுங்க விலகி விலகி போயிட்டு இருக்காங்க. இவர் பயங்கரமா செக் பண்றாரு. ஆனா அவங்கள கண்டே பிடிக்க முடியல. சிட்டில அடுத்தடுத்து வயசு பசங்க கொல்லப்படுறாங்க. எல்லாருமே பெரிய இடத்து பசங்களா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு தான் பண்றான்னு நாங்க சந்தேகப்படுறோம். சீக்கிரமா கண்டுபிடிப்போன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, ப்ரொடியூசருக்கு வேண்டிய ஒருத்தருக்கு கதையெல்லாம் சொல்றாரு. அவருக்கு அந்த கதைலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கவலைப்படாத தம்பி, நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசுறேன், எப்படியாவது ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கிளம்பலான்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு ஒன்னையே பார்த்துட்டு இருக்கா. தம்பி பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவர் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது கண்ணை மறைச்ச பொண்ணு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் வேகமா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, நான் பார்க்குக்கு வந்தேன், எதனால என்ன நீ கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது நீங்க பார்க்குக்கு வந்தீங்களா? பொய்லாம் சொல்லாதீங்க. நீங்க பார்க்குக்கு வந்திருந்தா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன். உங்க கண்ணை பார்த்தாலே உங்களை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க உண்மையில பார்க்குக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவர்கிட்ட வந்தேன்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப போறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் ஐ லவ் யூன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க ஒரு பார்வை பார்த்துட்டு கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அச்சச்சோ கோவப்பட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி போனவங்க திரும்பி கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி லவ்வோட பாத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. கண்டிப்பா பாத்துப்பேன்ற மாதிரி இவரும் முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுமே முகத்தை ஓபன் பண்ணி காமிச்சிடுறாங்க. ஹீரோவோட சர்க்கிளை சேர்ந்த எல்லாருமே சினிமாக்காரங்களா தான் இருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினியே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. இதை ஹீரோயினும் நோட் பண்ணிடுறாங்க. எதுக்காக என்னையே பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எங்க இந்த மாதிரி லிஃப்ட் கொடுத்து தானே உங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டது, அந்த பகுதியில அன்னைக்கு கொலை நடந்தது, ரெண்டாவது வாட்டியும் உங்களுக்காக வெயிட் பண்ணும்போது கொலை நடந்ததா சொன்னாங்க, ஒருவேளை அதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே கொஞ்சம் தயங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சவங்க என்ன பார்த்தா கொலைகாரி மாதிரி தெரியுதா? எங்க என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதனால தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டு நிம்மதி ஆகுறாரு. ஒரு நிமிஷம் ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பாரு. இவங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்பெல்லாம் அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்காங்க. கோயில்ல வச்சு மீட் பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. இப்ப கோயில்ல சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்கும் போது ஒன்னு வாங்கிட்டு வரேன்ற மாதிரி பிரியா இங்க இருந்து தள்ளி போறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கப்பல் இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா உன்னோட ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருக்கா, எப்பதான் குழந்தை பெத்துக்கலாம் இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பிரியா வரதுக்குள்ள இவங்களை பேசி அனுப்பணும்ன்ற மாதிரி இவரும் வேக வேகமா இவங்களை பேசி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இவங்க பேசின எல்லாத்தையும் பிரியா வந்து கேட்டுடுறாங்க. கேட்ட பிரியா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அப்ப என்கிட்ட நீ மறைச்சு பழகி இருக்கியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இந்த இடத்துல தான் இவருமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஜானகி அப்படின்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோக்காக சமையல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தாங்க பால் குடிங்கன்ற மாதிரி ஹீரோக்கு தராங்க. ஹீரோவும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பலார்னு கண்ணத்திலேயே அரையிறாங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் அரையிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சிட்டு இருக்காங்க போல. அப்ப பக்கத்து வீட்டு ஆன்டி இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாசமா பேசிட்டு இவங்கள ஆன்டிக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, என்னம்மா குடி வந்து 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, எப்ப நல்ல செய்தி சொல்ல போற அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டா பேசிட்டு போறாங்க. எதனால இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சத்தியம்க்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி அந்த ஜானகிக்கு நடிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரெண்டு பேருக்குமே வீடு கிடைக்காம இருந்திருக்கும். ரெண்டு பேருமே சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சா என்னன்ற மாதிரி தான் நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பேச்சுலருக்கு இப்ப யாருமே வீடு தரதில்ல, அதனால தான் இந்த மாதிரி நான் நடிச்சேன், மத்தபடி எந்த ஒரு தப்பும் நான் பண்ணதில்ல, என்ன நம்புன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இத பிரியாவால முழுசா நம்ப முடியல. இவன் உண்மைதான் சொல்றானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஜானகி கிட்ட இருந்து போன் கால் வருது. அதை கவனிக்கிற பிரியா இருக்காங்கல்ல, நீ அட்டன் பண்ணவன ஸ்பீக்கர்ல போடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அட்டன் பண்ணவர் உடனே ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. அந்த சமயம் ஜானகிக்கு பக்கத்துல வீட்டை சேர்ந்தவர் இருப்பாரு. அவர் முன்னாடி கல்யாணம் ஆன மாதிரி தான் நடிக்கணும். அதனால அவங்க இருக்காங்கல்ல, எனக்கு வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வரீங்களா, ஏன்னா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பிரியாக்கு கோவம் வந்து இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவர் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. உன்னால எல்லாமே நாசமா போயிருச்சுன்னு சொல்றாரு. சரி வீட்டுக்கு வரவையே நான் பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள பக்கத்து வீட்டு ஆன்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் கப்பல்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால இவங்க ரெண்டு பேரை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இது யாரு புதுசா இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணை பத்தி கேக்குறாங்க. அப்ப ஜானகி என் ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்துறாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோயின் டென்ஷன் ஆகி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால போன் மூலியமா ஜானகி பேசுறாங்க. அவர் சொன்ன எல்லாமே உண்மைதான், நாங்க ரெண்டு பேருமே நடிச்சது தான் இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே உண்மையதான் சொல்றாங்க அப்படின்றது பிரியாக்கு புரிஞ்சிருது. ஹீரோ கிட்ட கோவப்பட்டதுக்காக மன்னிப்புலாம் கேக்குறாங்க. இப்ப ஹீரோ இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு அப்பா மட்டும் தான் இருப்பாரு. அப்பா ஓரளவுக்கு வசதியானவரா இருந்திருப்பாரு. பையனை வச்சு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. சோ சினிமாவை ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா வேலைகளும் நடந்திருக்கும். அப்பன்னு பார்த்தா அப்பாக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். அதுக்கே எல்லா காசுமே செலவா போயிருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அப்பா இறந்தும் போயிருப்பாரு. நமக்குன்னு இருந்தது அப்பா தான், அவரும் போயிட்டாரே அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பாரு. நம்மளே எப்படியாவது சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து முயற்சி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிரியா இருக்காங்கல்ல, நீ கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டிவா நான் எப்பவுமே இருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜானகி இவங்களுக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, அதனால கஃபேல சேர்ந்த மாதிரி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க ஒரு பில்ல எடுத்துட்டு வராரு. பில்ல ஹீரோயின் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல நான் தந்துடுறேன், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி ஜானகி சொல்றாங்க. இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜானகி வந்துடுறாங்க. நான் பைக்கை ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி இதே பைக்ல அவங்களுமே உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோ நிறைய கதை வச்சிருக்காருல, ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. கதைலாம் நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா இந்த மாதிரி படம்லாம் ஓட வாய்ப்பே இல்ல, ஏன்னா கமர்ஷியலா எதுவுமே இல்ல, கமர்ஷியலா ஒரு கதை கொண்டு வா, கண்டிப்பா நான் ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எழுதுறதுக்கு நான் வேணா இடத்த கூட அமைச்சு தரேன், அந்த இடத்துல உட்காந்து எழுது, நல்லா டைம் எடுத்து எழுதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவருமே ஏத்துக்கிறாரு. அபார்ட்மெண்ட்ல இருக்க ஆண்கள் தான் கொல்லப்பட்டிருப்பாங்க. போலீஸ் ஒரு சைடு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட்டை விட்டு யாரெல்லாம் போறா, யாரெல்லாம் வரா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை காட்டுறாங்க. அவரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிடுறாரு. ஆனா அந்த பொண்ணை வீட்டை எதிர்த்து என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. லவ் பண்ணும்போது வீட்டுல எதிர்ப்பு வரும்ன்றது உனக்கு தெரியாதா, அப்ப ஏமாத்துறதுக்காக இவனை லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீயும் நாளைக்கு இப்படிதான் பண்ணுவியா பிரியான்ற மாதிரி பிரியாவை பத்தி கேட்கிறாரு. இல்ல பிரியா செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. என்ன பார்த்தா அவனுக்கு அப்படி தெரியுதா, சரி வா இப்பயே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வராங்க. ஆனா பிரியாவோட அப்பாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இப்படி என்னோட மானத்தை வாங்கிட்டல, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராத, கிளம்பு அப்படின்ற மாதிரி கதவை சாத்தி பொண்ணு அனுப்பிடுறாரு. இப்ப ரவின்னு புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ப்ரொடியூசர் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ரவி வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த இடம் இருக்கு போல. அவர் வந்து கீயை கேட்டா தந்துருங்கன்ற மாதிரி ரவி கிட்ட ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. இந்த ரவியை பொறுத்த வரைக்கும் 6 வயசுல ஒரு பையன் இருக்கான். அதே மாதிரி கை குழந்தையும் இருக்கு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் கண் பார்வை இல்லாம இருக்காங்க. இப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு இவர் கதவை திறக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் முடிச்சாங்கல்ல, சாவியை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏற்கனவே ப்ரொடியூசர் அனுப்புனாருன்ற மாதிரி ஒருத்தங்க வந்து சாவியை வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுமே புதுசா கல்யாணம் ஆனவங்க, அதனால தான் விசாரிக்காம சாவியை தந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரி இவங்களும் செக் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வராங்க. பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி ஒரு கப்பல் அந்த இடத்துல இருக்காங்க. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர் இருக்கார்ல, எனக்கு வேண்டியவங்க தான் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால தான் இங்க தங்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்தேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கூட்டிட்டு போ, வேற எங்கேயாவது தங்க வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. சோ இப்ப வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருது. இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்பதானே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இவர் வந்திருக்காருன்னு ரவிக்கு தெரியும்ல. என்ன கதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. ரெடி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ரவி இவரை பத்தி சொல்றாரு. இவரும் வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. பார்த்தா ஒய்ஃபுக்கும் இவருக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருக்கும். அதனால தான் ஒரு பையனை தத்து எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை தான் என்னோட ஒய்ஃபோட உயிர்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒய்ஃபுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால தான் கண் பார்வை போயிருக்கு போல. ட்ரீட்மெண்ட் எடுத்து எப்படியாவது சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ரவி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயினுக்கு கால் பண்ணி அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்பா இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்காரு, நீ எப்படிமா இருக்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அப்பா வந்துடுறாரு. என்ன அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கியான்ற மாதிரி போனை புடுங்கி உடைச்சிடுறாரு. இதெல்லாம் இந்த சைட்ல இருந்து ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கிறத இவர் கவனிச்சிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கிறாரு. வீட்டுல நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்கல, கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும், போக போக புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. பக்கத்துல ரவியோட வீடு தானே இருக்கு, அதனால ஹீரோயினும் ரவியோட மிஸ்ஸஸும் ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரவி ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயத்த மிஸ்ஸஸ் ஹீரோயின் கிட்ட சொல்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினும் இதை கேட்டு லைட்டா ஃபீல் பண்றாங்க. இவங்க இந்த வீட்டுக்கு வந்து சில மாசம் ஆயிடுது. தான் பிரெக்னண்டா இருக்கிறத ஒய்ஃப் வெளிப்படுத்துறாங்க. அதை பாக்குற ஹஸ்பண்ட் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்டுக்கு போன் கால் வருது. பிரியாவோட அம்மா தான் கால்
கால் பண்ணிட்டாங்க. நான் பிரியா கிட்ட போனை தரவான்னு கேக்குறாரு. இல்ல மாப்ள, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். பிரியா பிரெக்னன்ட்டா இருக்கிறதா சொன்னோன்னே நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் சந்தோஷமா பக்கத்துல போயிருப்பாரு. இப்போதைக்கு குழந்தை வேணாமே அப்படின்ற மாதிரி தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒய்ஃப் கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்க. அதனால தான் அம்மா கால் பண்றாங்க போல. இப்போ நீங்க வேணான்னு கலைக்க கூட செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வேணும்னு நினைக்கும் போது கிடைக்காம கூட போயிடலாம். கடவுள் தரும் போதே அதை வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவருமே ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஒய்ஃப் இப்பயுமே கோவம் தான் பட்டுட்டு இருக்காங்க. நான் பண்ணது தப்பு தான், சரி நம்ம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவர் கரியர்ல இன்னும் சாதிக்கல, அதனால தான் இதை தள்ளி போடலாம் நினைச்சிருப்பாரு. எப்படியாவது இந்த ப்ரொடியூசரை ஓகே பண்ணணும், அவர் கேட்ட மாதிரி கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா இவரும் யோசிச்சு கதைலாம் எழுதிட்டு இருக்காரு. அந்த சமயம் ரவி இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. கை குழந்தைய தூக்கிட்டு தான் வந்திருக்காரு. உங்க மிஸ்ஸஸ் இருப்பாங்கன்னு நினைச்சேன், மிஸ்ஸஸ் இல்லையான்னு கேக்குறாரு. இல்ல, இன்னைக்கு அவ வேலைக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. நான் என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு டாக்டரை பாக்குறதுக்காக போக போறேன், குழந்தைய யாராவது பாத்துக்கணுன்றதுக்காக தான் வந்தேன், நீங்க பாத்துக்க முடியுமான்னு கேக்குறாரு. இதுல என்ன இருக்கு, 2 மணி நேரம் தானே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் சோஃபால குழந்தைய படுக்க வச்சிடுறாரு. அவர் அப்புறமா பால் தாங்கன்ற மாதிரி பால் புட்டி எல்லாம் தந்துட்டு தான் போயிருப்பாரு. இப்ப ஹீரோ கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கதை எழுத ஆரம்பிக்கிறாரு. சிகரெட் பிடிச்சுக்கிட்டே தான் கதை எழுதிட்டு இருக்காரு. இவரை சிகரெட் பிடிக்கிறது அந்த குழந்தைய கொஞ்சம் பாதிக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு அனுப்பின ப்ரொடியூசர் இருக்கார்ல, என்னப்பா கதை ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் இன்னும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் இல்லையா, அப்புறம் எதுக்காகப்பா அந்த இடத்துல நீ இருக்க, நீ வேற இடத்த பாத்துக்கோப்பா, வேற ப்ரொடியூசரை பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற ஏதாவது ப்ரொடியூசர் கிட்ட பேசினா என்னன்னு இவர் யோசிக்கிறாரு. ஏற்கனவே இருக்க கதையெல்லாம் இவர் சொல்லி வச்சிருக்காருல, அவங்க என்னதான் முடிவை சொல்றாங்கன்ற மாதிரி இவர் கால் பண்ணி பாக்குறாரு. எல்லாருமே இல்லப்பா அந்த கதை செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிடலான்ற மாதிரி இவர் மாத்தி எல்லாருக்கும் கால் பண்ணிட்டாரு. எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்றாங்க. இதனால விரக்தியில இவர் நிறைய சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தை பாதிக்கப்படுறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே பால் தரலான்ற மாதிரி அந்த குழந்தை கிட்ட வராரு. அப்பதான் அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. என்ன பேச்சு மூச்சு இல்லாம இருக்குன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல பயப்படுறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா என்னன்ற மாதிரி இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து எதிர யாரோ வந்துடுறாங்க போல. இவர் ஷாக் ஆகிற மாதிரி காமிச்சு இங்கதான் படத்தோட இன்டர்வலை போடுறாங்க. இவர் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி பிரியாக்கு கால் பண்ணிட்டாரு. பிரியா அந்த சமயம் ஒரு மீட்டிங்ல இருப்பாங்க. முதல்ல கால் வரும்போது கட் பண்றாங்க. ஆனா அவர் திரும்ப கால் அடிச்சிட்டு இருக்காரு. அதனால பிரியாவோட பாசம் என்னது இது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சாரின்ற மாதிரி இவங்களுமே திரும்ப காலை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்டன் பண்றாங்க. ஒரு வாட்டி கட் பண்ணா உனக்கு புரியாதா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. பிரியா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பிரியாவும் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் லேடி கிட்ட நான் பேசுறேன், நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, குழந்தைய தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நடக்கும் போதுதான் யாரோ எதிர வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. எதிர வந்தது யார் தெரியுமா, பிரியாவோட அங்கிளா தான் இருப்பாரு. இவருக்குமே நல்லாவே தெரியும். என்ன தம்பி எங்க கிளம்புறீங்க, என்ன கையில கை குழந்தைன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவருமே இந்த அங்கிள் கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பிரியா ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட பேசி வச்சிட்டாங்க. இப்ப 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடுறாங்க. வேகமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆக போதோ தெரியலையேன்ற மாதிரி பதட்டமா 3 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. தேவையான மருந்தெல்லாம் இவர் தான் வாங்கிட்டு வந்து தந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இவர் இருக்காருல, அந்த ரவியை பாக்குறாரு. ரவியும் டாக்டரை பார்க்க போறன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ரவியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அவர் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுன்ற மாதிரி இவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டாரு. 3 பேருமே தனியா இருக்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. திரும்பி மருந்து வாங்குறதுக்காக வரும்போது தான் அந்த இடத்துல இவர் ஜானகியை பாக்குறாரு. ஜானகிக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க போல. அதுவும் போலீஸுங்க கூட்டு வந்திருக்காங்க. ஜானகி என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, அடுத்தடுத்து கொலை நடந்ததுல அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ஷாக் ஆகுறாரு. இப்பதான் ஜானகி பண்ணதெல்லாம் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பில்ல நான் செட்டில் பண்றேன்ற மாதிரி ஜானகி சொன்னாங்கல்ல, அந்த பில்லுல அந்த தந்தவர் ஏதோ ஒன்னு எழுதி வச்சிருப்பாரு. அதனால தான் இவங்க பில்ல வாங்கியிருப்பாங்க. அடுத்த கொலையை எப்ப பண்ணணும், எப்ப பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஏற்கனவே ஒரு நபரை செடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ரூம்க்கு வந்திருப்பாங்க. அவரை பயங்கரமா செடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரும் தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே மயக்க மருந்து தந்திருப்பாங்க. அவர் வீக் ஆகும் போது இவங்க கொடூரமா அவர் கதையை முடிச்சிடுறாங்க. சைலண்டா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸுங்களாம் அந்த இடத்துக்கு வந்து பாடியை பார்த்திருப்பாங்க. நமக்கு பிரியாவோட அப்பாவோ ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர்
ஆர்கிடெக்டா இருப்பாரு, அவருமே இந்த பிளான்ல இருக்காரு போல. இவனை இந்த டைம் முடியுன்ற மாதிரி இவங்களுக்கு சிக்னல்லாம் கொடுக்குறாரு. இவங்களுமே ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பசங்க கிட்ட எல்லாம் இவங்க க்ளோஸா பழகுற மாதிரி நடிச்சு வச்சிருப்பாங்க போல. அதனால ஈஸியா அவங்கள லாக் பண்ணி கதையை முடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு முகத்தை மறைச்ச மாதிரி போனா, ஒரு பொண்ணு முகத்தை மறைச்ச மாதிரி போனான்ற மாதிரி போலீஸுங்க சொன்னாங்கல்ல, இந்த ஜானகி தான் முகத்தை மறைச்ச மாதிரி போயிருப்பாங்க போல. பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அடிபட்டிருக்கும். அதனால தான் இங்கே கூட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜானகி கொலகாரியா, அதுவும் இல்லாம ஈரனோட அப்பா சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. பிரியாவோட அப்பா ஆர்கிடெக்ட்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஜானகி அந்த லாயரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சார் தண்டனை வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. அந்த தங்கச்சியை ஒரு 3-4 பேர் சேர்ந்த மாதிரி ரேப் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கணும்ன்ற மாதிரி தான் லாயர் கிட்டே இவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்னு வாங்கிட்டு எத்தனை வாட்டிமா சொல்றது, அவங்களாம் பெரிய ஆளுங்கம்மா, அவங்களாம் ஈஸியா சட்டத்தை பிரேக் பண்ணிடுவாங்க. ஒரு லாயரா இருந்து இதை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா தான் இருக்கு. சட்ட ரீதியா அவங்களை எதுவுமே பண்ண முடியாதுமா, நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்ற, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, இதுக்கப்புறம் அதுல நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் பிரியாவோட அப்பா கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு சோகமா போறதை பாக்குற இவருக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப வெளியே வச்சு அந்த பொண்ணை இவர் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டமா, உண்மையிலேயே உன்னோட நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்குமே ஒரு பொண்ணு இருக்கா, சம்பந்தப்பட்டவங்கள நம்ம விடக்கூடாதுமா, உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்றாரு. சார் அவங்க எல்லாரையும் கொல்லணும் சார், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அப்பத்துல இருந்து தான் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பிளான் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கொலையா பண்ணிருப்பாங்க. அந்த ஜானகி தான் கொலை பண்றான்ற மாதிரி போலீஸ்க்கு டவுட் வந்திருக்கும். அதனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்கள ஒரு லேடியா அனுப்பி வச்சிருப்பாங்க. அதாவது கான்ஸ்டபிள் லேடியா ஃப்ரெண்ட் மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஜானகி கிட்ட நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஜானகி என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரியாவோட அப்பாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சோ இவங்க கொலை பண்றது இந்த லேடிக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. தெரிய ஆரம்பிச்சோன்னா இந்த லேடி இருக்காங்கல்ல, போலீஸ் எல்லாம் வர வச்சு ஜானகியை மாட்ட வச்சிருப்பாங்க. இப்படிதான் ஜானகி மாட்டினாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. மாட்டின ஜானகி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அடிபட்டிருக்கும். அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஜானகி மாட்டினோனே பிரியாவோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒய்ஃபுக்கு காரணமே சொல்லாம அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இதுதான் நடந்ததுன்னு போலீஸ் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, ஈரன் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அப்பாவை திடீர்னு போலீஸுங்க கூட்டு போயிட்டாங்க, என்ன ஏதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அப்ப இவர் இருக்கார்ல, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இப்பதான் என்னோட அம்மா கால் பண்ணாங்க, என் அப்பாவை இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா, என் அப்பா சப்போர்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் இந்த இடத்துக்கு வராரு. சாரி, எவ்வளவோ ட்ரை பண்ணியும் குழந்தைய காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க எல்லாருமே இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இப்ப ரவியை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயம் வருது. இப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போயிருப்பாங்க. கேக்கு சாக்லேட்லாம் அங்க இருக்க பசங்களுக்கு தந்திருப்பாங்க. அங்க ஒரு கை குழந்தையும் இருக்கும். அந்த கை குழந்தை ரவியோட குழந்தை மாதிரியே தெரிஞ்சிருக்கும். பேசாம அந்த குழந்தைய மாத்தி தந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கண்டுபிடிக்க மாட்டாங்களான்னு பிரியா கேக்குறாங்க. பொதுவா அம்மா தான் கண்டுபிடிப்பாங்க, அம்மாக்கு தான் கண் பார்வை இல்லைல்ல, பிரச்சனை வராது, நம்ம இதை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரியாவும் ஏத்துக்கிறாங்க. அப்பதான் பிரியாக்கு அந்த ரவியோட மிஸ்ஸஸ் கிட்ட இருந்து கால் வருது. இவங்க முதல்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. குழந்தை வீட்டுல இல்லையேன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியே வந்திருக்காரு, குழந்தையும் தூக்கிட்டு வந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு வந்தோன்னா தந்துருவாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த லேடி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுல பார்த்தா இவர் நிறைய சிகரெட்டை புடிச்சு போட்டுக்கிறது தெரிய வருது. இவ்வளவு சிகரெட்டை புடிச்சியா, அதுவும் குழந்தைய வச்சுட்டு புடிச்சியான்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இப்படி திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா மிஸ்ஸஸ் வந்துடுறாங்க. ரவியோட மிஸ்ஸஸும் அவர் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் மட்டும் தான் வந்திருக்கேன், இன்னும் ஹீரோ வரலன்ற மாதிரி இவங்க பொய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களால பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த லேடி வேற வந்துகிட்டே இருக்காங்களே, இப்ப எப்படி குழந்தைய நம்ம கொண்டு வரது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தைய எப்படியாவது பேசி வாங்கிட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஏகப்பட்ட லீகல் ப்ராசஸ் இருக்கான், அப்படிலாம் தர முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால அங்க இருக்க எட்டுக்கே இவர் கால் பண்ணி பேசுறாரு. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. சரிப்பா, நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் பிரியாவோட அங்கிள் இருக்கார்ல, ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதாவது குழந்தை எதனால இறந்து போனதுன்ற ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ தான் அந்த குழந்தைய கொண்டிருக்கன்னு சொல்றாரு. நானான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆமா, நீ தான் சிகரெட் புடிச்சு அந்த குழந்தைய சாவடிச்சிருக்க, நீ புடிச்ச சிகரெட்டோட தாக்கத்தினால தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்குன்ற மாதிரி திட்டுறாரு. இப்பதான் சில ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க.
நம்ம பாட்டுக்கு சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு பக்கத்துலயே சிகரெட்லாம் பிடிக்கிறோம், அதனால நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க, இதுக்கப்புறமாவது நீங்க கவனமா இருங்கன்ற மாதிரி நம்மளுக்கும் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அங்கிள் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக கேண்டீன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு அப்பா பையனை பார்த்திருப்பாரு. அப்பா பையன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. பையன் வந்து சாதாரண சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கலாம்னு நினைக்கிறான், அதெல்லாம் குடிக்க கூடாது, ஹெல்த்தான ஜூஸ் தான் குடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்றவரு பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க இந்த அங்கிள் இருக்காருல, பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா நீங்களே உங்க பையனை சாவடிச்சிருவீங்க போல, இந்த மாதிரிலாம் பையனுக்கு பக்கத்துல பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அப்பாக்கும் தான் பண்றது தப்புன்னு புரியுது, சிகரெட் எல்லாம் கீழே போடுறாரு. நம்ம குழந்தைய மாத்தி தந்துடுறோம்னு கூட வச்சுக்கோ, ஆனா உன்னால ஒரு கை குழந்தை இறந்து போயிருக்கு, இந்த கில்ட்டை விட்டு உன்னால வெளியே வர முடியுமான்ற மாதிரிலாம் அந்த அங்கிள் கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அந்த குழந்தைய வாங்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து தந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல ரவியும் குழந்தைய வாங்குறதுக்காக வந்துடுறாரு. குழந்தைய தர ஹீரோ இருக்காருல, உண்மையெல்லாம் சொல்லிடலான்றதுக்காக இந்த இடத்துல உண்மையெல்லாம் சொல்லி காலை பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு. இதை கேட்கிற ரவியாலையும் ஏத்துக்க முடியல. ரவி குழந்தைய பார்த்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு, ஆனா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த குழந்தைய ஒய்ஃபு கிட்ட கொண்டு போய் தரலாம், உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து குழந்தைய தூக்கிட்டு போக பாக்குறாரு. அப்ப பிரியா இருக்காங்கல்ல, உங்க குழந்தை சாவுல, இன்னும் உங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றேன்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வந்திருப்பாரு. குழந்தையோட ஹார்ட் பீட் டோட்டலா ஸ்டாப் ஆன மாதிரி தான் இருந்தது, இப்ப திரும்பி ஹார்ட் பீட் வந்துருச்சு, ரொம்ப அதிசயமா இருக்குன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருப்பாரு. இவங்க ஹீரோ கிட்ட சொல்லலாம் நினைக்கிறாங்க, ஆனா பிரியா இருக்காங்கல்ல, சொல்லாதீங்க அங்கிள், ஹீரோக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும், எப்ப பாரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை மாத்துறதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. சரிம்மா நீ சொல்ற மாதிரியே பண்றன்ற மாதிரி அங்கிள் ஏத்திருப்பாரு. சோ அங்கிள் பேசின எல்லாமே ஹீரோயின் சொல்லி தான் பேசியிருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இதுக்கப்புறம் நான் ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரவி இருக்காரு பாத்தீங்களா, அந்த குழந்தைய ஒய்ஃபு கிட்ட தராரு. ஒய்ஃபுக்கு பார்வை இல்லல்ல, அதனால குழந்தைய கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்ப குழந்தைக்கு பால்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ரவியும் இந்த குழந்தைய பார்க்கலாம், அதாவது உண்மையான குழந்தைய பார்க்கலாம்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இப்ப குழந்தை ஓகேவாயிருச்சு, நீங்க ஈவினிங் கூட்டு போயிடலாம்ன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இதையே ஒரு கதையா எடுத்தா என்னன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்துருது. ஹீரோவும் ப்ரொடியூசர் கிட்ட கதையை சொல்லிடுறாரு. ப்ரொடியூசருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருது. ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்த மாதிரி கதையை பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோக்கு கால் பண்ணி ஜானகி அந்த இடத்துக்கு வந்தாங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. ஜானகி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க போல, அதனால தான் கால் பண்ணி கேட்கிறாரு. இவரை இங்க வரலன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை உங்க ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருக்கலாம், ஏன்னா உங்க ஒய்ஃபும் ஜானகியும் அடிக்கடி போன்ல பேசியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் என்ன இப்படி சொல்றாருன்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இந்த சைடுல பிரியா பார்த்தா ஜானகி கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க, இங்க போய் ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் வரதை பார்த்தோன்னே இவங்க சட்டுன்னு போனை மறைச்சிடுறாங்க. ஜானகி கிட்ட தானே பேசிட்டு இருந்த, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒய்ஃப் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து இவங்களுமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க நைட்டு நேரம் முகத்தை மறைச்சு வந்ததுக்கு காரணம் போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக தான் இருக்கும். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு கோவம்லாம் பட்டிருக்க மாட்டாரு, இவங்க கிட்ட நார்மலா தான் பேசியிருப்பாரு. இவங்க பிளான் படி தள்ளி போனோன்றதுக்காக தான் இவங்க கல்யாணம் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த ஜானகி பிளான் படி 4 பேரை கொலை பண்ணோம், 3 பேரை மட்டும் தான் கொலை பண்ணிருப்பாங்க. இப்ப 4வது ஒருத்தனை கொலை பண்றதுக்காக தான் அங்க இருந்து தப்பிச்சிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலை பண்ணிருவா அப்படின்ற மாதிரிலாம் பிரியா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. பிரியாவோட அப்பா இருக்காருல, ஹெல்ப்புக்காக ஒருத்தரை சேர்த்திருப்பாரு, அவர் தான் போலீஸ் கிட்ட இவங்க தான் இந்த கொலையை பண்றாங்கன்னு போட்டு கொடுத்திருப்பாரு. அதனால தான் ஜானகி மாட்டிருப்பாங்க. இப்ப தப்பிச்ச ஜானகி அடுத்த கொலையும் பண்ணிடுறாங்க. போலீஸ் கிட்டே காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நான் இந்த விஷயத்துக்காக தான் கொலை பண்ணேன், உங்களுக்கு நிறைய காசு தரேன், என்ன எந்த கேஸ்லயும் சம்பந்தப்படாம விட்டுருங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த போலீஸுமே இந்த டீலுக்கு ஏத்துக்கிட்டு காசை மட்டும் வாங்கிடுறாரு. ஜானகியை விட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட கான்ஸ்டபிளும் இது தப்பு இல்லையான்னு கேக்குறாரு. நியாயப்படி பார்த்தா அந்த பொண்ணு பண்ணதை நம்ம தான் பண்ணிருக்கணும், குறைஞ்சபட்சம் அவங்களை அரெஸ்டாவது பண்ணிருக்கணும், அது கூட நம்மளால பண்ண முடியாதுல்ல, அப்புறம் என்ன ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமோ எக்ஸ்பிளனேஷனோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.